பெஸ்ட் ரன்னிங் ஷூஸ் ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோ, நிறைய பேர் கேட்குறீங்க. அதை விட பெஸ்ட் ரன்னிங் பிளான் ஒன்று கொடுங்க, அதை நான் ஃபாலோ பண்ணனால ஈஸியாக 10K ஓட முடிஞ்சிடணும். அதை கூட விடுங்க, ஒரு பெஸ்ட் டயட் ஒன்று கொடுங்க, அதை ஃபாலோ பண்ணால் நான் 30 நாளில் என்னோட தொப்பையை குறைச்சிடணும். எப்படி கேட்குறீங்க? லுக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட்டுன்ற விஷயமே கிடையாது. பெஸ்ட்டுன்றது எப்படி காயின் பண்ணலான்னா, எனக்கு ஒரு 5 ஃபேக்டர் 10 ஃபேக்டர் சாட்டிஸ்ஃபை ஆனால் எனக்கு அது பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த 5 ஃபேக்டர் 10 ஃபேக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா என் லைஃப் ஸ்டைல் வேறு, உங்கள் லைஃப் ஸ்டைல் வேறு, நான் பண்ணுற ஒர்க் வேறு, நீங்கள் பண்ணுற ஒர்க் வேறு. ஸோ இந்த விஷயத்தால் இந்த ரன்னிங் பிளானுமே சரி, இந்த டயட்டுமே சரி, நம்ம 2 பேருக்குமே மாறிட்டே இருக்கும். பட் இந்த ஸ்கெலிட்டன்ன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் சேஞ்சஸ் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்றபடி முன்ன பின்ன மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஷூஸ்க்கு வருவோம். ஷூஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷூஸ் இருக்குது. ஆனால் டாமினண்ட்டாக 2 ஷூஸ் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்று நியூட்ரல் குஷனிங் ஷூஸ், இன்னொன்று மோஷன் கண்ட்ரோல் ஷூஸ். இந்த மோஷன் கண்ட்ரோல் ஷூஸ் யார் போடலான்னா, ஃப்ளாட் ஃபீட் இருக்கிறவங்க இவங்க யூஸ் பண்ணலாம். அதேமாரி நியூட்ரல் குஷனிங் ஷூஸ் யார் போடலான்னா, லோ ஆர்ச் இல்லை ஹை ஆர்ச் இருக்கவங்க. ஸோ இதை பொறுத்து தான் ஷூஸ்ன்றது மாறும். இவங்க ஷூஸ் கம்பெனிக்காரங்களும் இப்போது சைஸ் 11 எடுத்தாங்கன்னா, ஒரு பிராண்டில் எனக்கு டைட்டாக இருக்குது, இன்னொரு பிராண்டில் எனக்கு லூஸாக இருக்குது. ஸோ அந்த ரீசனால் என்னால் ஷூஸ் கூட ஒழுங்காக சஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு ஷூஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நான் சீக்கிரம் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் அதுக்காக. அண்ட் தென் லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கேட் இட்.